அப்போ 2026 மாற்றம் வேணும்னு நினைக்கிறீங்க? ஆமாம் கண்டிப்பாக. நான் அவரை தப்பு சொல்லியே, நான் கூட தான் அவர் தான் இது பண்ணேன். உதயநிதி சார் வரும்போது கை காட்டினா எல்லாமே பண்ண தான் பண்ண சொல்ல. அவர் வந்து நல்லது செய்வார்னு நினச்சேன். ஆனால் அவர் நல்லது தான் பண்ணுறாரு. ஆனால் கட்சிக்காரங்க இது பண்ணுறாங்கல்ல, செய்ய மாட்டேங்கிறாங்கல்ல, நின்று பண்ணல. அப்போ எதுக்கு ஓட்டு கேட்க வராங்க? பொதுவாக சொல்கிறாங்க, நல்லது நடக்கணும், அவ்வளோதான். அதெல்லாம் தான் இறங்கி செய்யலாம். யார் போனால் இது பண்ணலாம். அது உதயநிதி சார் ஆகட்டும், விஜய் சார் ஆகட்டும், யாரை கூட இருக்கும், இது பண்ணலாம். ரிங்டோன் கூட தலைவீட்டு வந்தால் வச்சுருங்க இருக்கட்டுங்க, எனக்கு பிடிச்சிருக்கு. அதில் ஒன்றும் இல்லைங்களா, மாற்றம் வரலங்களே. விஜய் வந்தால் எல்லாம் மாறணும். நான் சப்போர்ட் பண்ணது ஃபஸ்ட்டு உதயநிதி சார் தான் சப்போர்ட் பண்ணேன். இப்போ அது எதுவுமே நடக்கல, எந்த இதுவும் இது பண்ணதில்லை. அதுக்கு என்ன பண்ணுவேன், இப்போ நான் மாற்றி தான் போட முடியும் ஓட்டு. போன வாட்டி நான் ஏடிஎம்க்கு பக்கா ஏடிஎம்க்கு என் ஓட்டு நான் மாற்றி, அம்மா இறந்த பிறகு நான் மாற்றி தான் உதயநிதி சார் தான் போட்டேன். அவ்வளோதான், எதுவுமே தெரியல. எனக்கே நிறைய இது நடந்தது. ஆக்சுவலி கட்சிக்காரங்க மூலியமா எவ்வளோ இது பண்ணாங்க என்ன. நான் பொதுவாக இருந்தேன், சைலண்டாக இது பண்ணேன். ஏன்னா வந்து இது பண்ணாங்க. இப்போ நான் விஜய் சார் தான் போடுவேன். உங்கள் தங்க நகையை அதிக விலைக்கு விற்கவும் மற்றும் அழகில் இருக்கும் தங்க நகையை மீட்டெடுத்து அதிக விலைக்கு விற்கவும் உடனே அணுகவும்.